தேங்க்யூ ஜீசஸ். அவியானவரையும் நன்றியோடு சோத்திரம். ஆமாம், சோத்திரம். ரோமர் 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்காது இம்மாத வாக்கு, உன் காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிப்பார். ஆமென். உன் காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இம்மாதத்தில் ஏதோ துரிதமாய் கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம் கர்த்தரால் வருகிறதோ அந்த காரியம் கர்த்தரால் சீக்கிரமாய் அவர் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக என் காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிப்பார். நம்முடைய காரியத்தை கவனமாய் அக்கறையாய் சீக்கிரமாய் செய்து முடிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரூத்து புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுக்கிட்டு பாருங்க. என் மகளே, இந்த காரியம் எப்படி முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஸ்தோத்திரம். என் மகளே, இந்த காரியம் எப்படி முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. ஸ்தோத்திரம். போவாஸ் இன்றைக்கு அல்லது இந்த மாதத்தில் இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே, போவாஸாகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அல்லது இந்த மாதத்தில் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன்னே அவன் இளைப்பாற மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். ஆமென். அவர் என்ன செய்ய மாட்டாரா? இளைப்பாற மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, காலம் தாழ்த்த மாட்டார். ஆமென். நம்முடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? காலம் தாழ்த்த மாட்டார். நல்ல ஸ்தோத்திரம் முடிவை அவர் நமக்கு தருவார் என்று பாய்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய காரியத்தை துரிதமாய் அவர் செய்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் என்று பாய்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ராஜா மொர்தெகாயினுடைய காரியத்தை துரிதமாய் சீக்கிரமாய் முடிக்கும்படி கர்த்தராகிய தேவன் ஆகாஸ்வேர் ராஜாவை எழுப்புகிறார்னு பார்க்கிறோம். அப்பொழுது ஆமானை கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த மனுஷனை நான் உயர்த்த வேண்டும், இவனை நான் கணம் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமானை பார்த்து ஆகாஸ்வேர் சொல்ல, சீக்கிரமாக இந்த காரியத்தை செய். உடனடியாக ராஜா கட்டளையிட ஆமான் அந்த காரியத்தை மொர்தெகாய்க்கு செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய காரியம் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் சீக்கிரமாய் இந்த மாதத்தில் அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 23:18 நிச்சயமாகவே உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்ம கவலைக்கு, கண்ணீருக்கு, வேதனைக்கு, போராட்டத்துக்கு, பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாதான்? அது வீண் போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த மாதத்தில் கர்த்தர் சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக்குகிறார். சில காரியங்களுக்கு முடிவு உண்டாக்கிறார். நீ ஒரு காரியத்தை நம்புகிறாய், அது உனக்கு வீண் போகாது. சில காரியங்களுக்கு அவர் முடிவை உண்டாக்குறார். உன் வாழ்க்கையில் தொடர்கிற பிரச்சனை, தொடர்ந்துகிற வேதனை, போராட்டங்கள், தொடருகிற கஷ்டங்கள், ஏதோ ஒன்றுக்கு
ஆவியானவர் சொல்லுகிறார், அதுக்கு நான் முடிவு உண்டாக்குவேன். ரெண்டாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ நம்புகிற அந்த காரியம், நீ நம்புகிறது கர்த்தராலே வரும் அப்படின்னு சொல்லப்படல, அது வீண் போகாது. நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதத்தில் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இது நம்பிக்கை. பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி நீ நம்பு, அவரே உன் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும். ரூத்து புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ரூத்தினுடைய நம்பிக்கை பாருங்க. 15 19 வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், ரூத்து புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 15 19 வாசிக்க பார்க்க. அப்பொழுது அவள் போய்விட்டாலே அதற்கு ரூத்து பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீர் எங்க தங்குகிறீரோ அங்கே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடைகிற இடத்துல நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தனுக்கு செய்ய கடவன். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கையை பார்த்தீங்களா? யோபு சொல்கிறார், ஆமென், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். யோபனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண, அதுதான் யோபனுடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவதற்கு ரெட்டிப்பாய் அந்த நன்மையை கொடுப்பது காரணம் அவ்வளவு நம்பிக்கை. யோபின் நம்பிக்கை வீண் போகலை. யோபின் நம்பிக்கை யோபுவை வெட்கப்படுத்தலை. ஆமென். யோபின் வாழ்க்கையில் இருந்த போராட்டம் தொடரலை, பிரச்சனை தொடரலை. யோபின் வாழ்க்கையில் இருந்ததை கர்த்தர் நீ முடிவு உண்டாக்கினா. யோபுவே, உன் போராட்டத்துக்கு முடிந்தது, உன் பிரச்சனை முடிந்தது, உன் எல்லாம் முடிந்தது. சோத்திரம். உன் நம்பிக்கையின்படியே, நீ விரும்புகிறபடியே ஆண்டவர் யோபை ரெட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ யோபின் வாழ்க்கையில் தொடர்ந்த அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் முதலாவது முடிவு உண்டாக்கினார். நிச்சயமாகவே முடிவு உண்டாகும். நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அப்ப யோபு கர்த்தரை நம்பின நம்பிக்கை வீண் போகலை. ஸ்தோத்திரம். யோபு என்ன நம்பினா? என்னை கொண்டுபட்டா அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான். ஆமாம், ஸ்தோத்திரம். ரெண்டாவது அவன் என்ன விரும்பினான்னா, ஆமாம், ஸ்தோத்திரம், எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது நலமாக இருக்குன்னா ஆண்டவர் அதை ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன செய்த? ரெட்டிப்பா கொடுத்தார் என்று பாய்க்கிறோம். அப்போ யோபின் வாழ்க்கையில் ஆமென், ஸ்தோத்திரம், முடிவை உண்டு பண்ண கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்கிற நஷ்டத்துக்கு முடிவு உண்டாக்குவார். தொடர்கிற இழப்புக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்குவார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எதை நம்பி இருக்கோமோ அது கர்த்தராலே உங்களுக்கு வரும். அது கர்த்தராலே உங்களுக்கு வரும். பரலோக தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அதைத்தான் ரூத்து சொல்றா. என்ன சொல்றான்னா, மகனே, மகளே, நீ பொறுத்திரு, இந்த காரியத்தை உனக்கு அவன் செய்து முடிக்க மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான்.
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு. ஆமென். பாருங்க, எரேமியா 29:11 பாருங்க. அது சொல்லப்பட்ட பிறகு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படி? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்ப ரூத்து என்ன எதிர்பார்த்தா? நகோமி என்ன எதிர்பார்த்தான்னா, ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையின் எதிர்பார்த்தா. அவ எதிர்பார்ப்பை கர்த்தர் வாய்க்க செய்தார். இம்மாதத்தில் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் நன்மையாக முடிய செய்வார். நன்மையாக என்ன செய்வார்? முடிய செய்வார். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைக்கிறார், உங்களை நினைக்கிறார். ஆமென். கர்த்தர் நினைக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நினைக்கிற தெய்வங்க. ஆமா, அவருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார். சங்கீதம் 115:12 பாருங்க. கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கு. எதுக்கு நினைக்கிறாரு? ஆசீர்வதிக்க, உயர்த்த. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் அவர் நினைக்கிறார். தானியேலை உயர்த்த நினைச்சார். ஆமென். யோசேப்பை உயர்த்த நினைச்சார், உயர்த்தினார். அவருடைய நினைவுகள் அப்படித்தான். உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை நீ உயர்ந்த இடத்துல உன்னை வைக்கணும். அதுதான் கர்த்தருடைய நினைவு என்று நாம் பார்க்கின்றோம். அன்னால நினைத்தார், கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். அல்லேலூயா. அதோடு அவ கண்ணீர் நின்னது, கவலை நின்னது, எல்லாம் நின்னது. அவ எதிர்பார்த்த பாக்கியத்தை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். எப்போது? கர்த்தர் நினைக்கும். ஆண்டவர் நம்மளை நினைக்கணும். ஆமென். இவள் செய்கிறத நான் நினைக்கிறேன். ஆமென். நம்மளை நினைக்கிற தெய்வங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இம்மாதத்தில் கர்த்தர் நம்ம நினைக்கிறார். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். தாய் தந்தை பிள்ளைக்கு மறந்தாலும் நான் ஒன்று நினைச்சுவதில்லை, மறப்பதே இல்லை. அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு நினைக்கிறார் அப்படின்னா, ஆமே உனக்கு அற்புதம் செய்ய. எதுக்கு நினைக்கிறாருன்னா, நீ எதிர்பார்க்க காரியத்தை உனக்கு வாய்க்க செய்ய. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறான்னு பார்க்கிறோம். அதைத்தான் ரோமர் 9:28 ஆண்டவர் சொல்ல, உன் காரியத்தை நான் சீக்கிரமாக செய்து முடிப்பேன்.